உங்ககிட்ட வந்து கேட்டே ஆகணும். காஷ்மீர்ல இருந்து ஒரு நபர் நம்மளோட மருந்துக்காக அவ்வளவு தூரம் இங்க வந்து நம்மளது பார்த்திருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான கேள்விங்க. இது என்ன அப்படின்னா, உண்மையிலே நம்மளுடைய சித்தர்கள் மருந்தும் சித்த மருந்தும் காஷ்மீர்ல இருந்து அது மட்டும் இல்லைங்க, வந்தவர் வந்து ஒரு இராணுவ வீரர். ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய இராணுவ வீரர் நம்மளுடைய இயற்கையான மருத்துவத்தையும் அப்புறம் ஃப்ரெண்டாவே ஆயிட்டார். அவர் நம்ம பாரம்பரியமிக்க மருத்துவத்தையும் தேடி இங்க வர்றாரு அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய யோகம் டிவி சொல்லிடணும், நேயர்களுக்கு சொல்லிடணும். உங்களுடைய யோகம் இதை பார்த்து தான் வந்திருக்கு. இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவங்க பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து சிங்காநல்லூரில் இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்து போகர் தோல் மருத்துவம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய டீமு தான் வந்து இயங்குறாங்க. நல்ல பர்சன், நல்ல ஃபேமிலி. அப்புறம் சித்தர்கள் மேல நல்ல ஈடுபாடு. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நீங்கள் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறீங்க, கஷாயம் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு ஏதாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அதை அவங்களும் சொல்லுவாங்க. சரிங்க. அப்படி இந்த கஷாயத்தை வச்சு அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவர் காஷ்மீர்ல இருந்து சிங்காநல்லூர்னு பக்கத்தில் இருக்குங்க. நேயர்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் திருச்சி ரோட்டில், அதாவது திருச்சி ரோடு ஒண்டிப்புதூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. கீழே நெல்லை லாலா ஸ்வீட் இருக்கு. அந்த ஸ்வீட் கடைக்கு மேலே போகர் தோல் மருத்துவம்னு இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸ், படர் தாமரை, வெண்புள்ளி, அப்புறம் கண்ணில் ஏற்படக்கூடியது, அது மட்டும் இல்லை கொரட்டைக்கே இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணி இவங்க எப்படியோ ஒரு ஜீனில் முன்னோர்கள்ட்ட இருந்து அது வந்திருக்கு. கொரட்டைக்கும் அந்த கஷாயம், அப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடியது, இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிங்காநல்லூரில் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளலூரில் கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி சொன்னீங்களே, இப்போ 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு கொடுக்குறோம், பௌர்ணமிக்கு கொடுக்குறோம், சனிக்கிழமை கொடுக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறோம். கோயம்புத்தூரில் ஒரு 4 நாள் மாசத்துல கொடுக்குறோம். இங்கே சிங்காநல்லூரில் வந்து மக்கள் நலனுக்காகவே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணோம். ஆக அந்த ஏரியாவில் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது வெள்ளலூர் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நல்ல முறையில் சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். காஷ்மீர் நண்பர் வந்தார், நான் ஆரிமில்ல இருக்கிறேன்னு சொன்னார். ஐட்டும் நல்லா இருந்தார், நல்ல மனிதர். எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னார். எங்கள் கஷாயத்தெல்லாம் கொடுத்து இப்படி நீங்கள் சாப்பிடுங்க, இது பூரண குணமாகும் அப்படின்னா. அதாவது வந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸ், படர் தாமரைக்கு நம்மளுடைய சித்தர்கள் கூறிய எளிமையான மருத்துவம். அது குப்பையில் தான் இருக்கும், மாடு திங்கிற இடத்துல இருக்கும், ஆடு திங்கிற இடத்துல இருக்கும் அந்த மருந்துகள். இந்த மருந்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம். உங்களுக்கெல்லாம் நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுடைய மரபணுல எத்தனை விதமான கவர்ச்சியான உடைகளாக இருக்கட்டும், கவர்ச்சியான பொருள்களாக இருக்கட்டும், அல்லது இந்த வாசனை திரவியங்களாக இருக்கும், இவைகள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து நோயை கொடுக்கும். நம்ம செல்லு ஏற்றுக்காது. நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குப்பை மேனி, பேர் பாருங்க, பேரே குப்பை மேனி. அந்த மாதிரி குப்பை மேனின்னா மேனி குப்பையில் இருக்கக்கூடிய அதை எடுத்து போடுறப்ப மேனியே தங்கமாகுங்கிறான். இப்படி குப்பை மேனி, வேப்பந்தலை, நீங்கள் வேறு ரெமெடி கேட்பீங்க, ரெமெடியை சொல்லி விட்டுருவோம் உங்கள் நேயர்களுக்கா. குப்பைமேனி, ரெமெடி அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எங்கே கிடக்குன்னா குப்பையில் தான் கிடக்குது, மாடு திங்கிற இடத்துல. அதனால இந்த தோல்வியாதி, மனவியாதி, இந்த கொரட்டை சம்மந்தப்பட்டது, இந்த மாதவிடா சம்மந்தப்பட்டது, இப்படி எதா இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியமிக்க சித்த மருத்துவத்தில், சித்தர்கள் மருத்துவத்தில் சிறந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு மூலிகைகள் வந்து நல்ல முறையில் வந்து கை கொடுக்குது. நேயர்களுக்காக இந்த அரிப்பு, தடிப்பு, அலர்ச்சி, சொரியாசிஸுக்கு இப்போ மழை காலம் வேற. இந்த மழை காலத்துலலாம் அப்படியே வேர்க்கும், பிக்கும், ஆணுக்கு இருக்கும், பெண்ணுக்கு இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். ஒரு ரெமெடி ஒன்று சொல்லிடுவோமா? கண்டிப்பாங்க, நிச்சயமாக சொல்லுங்க. குப்பைமேனி பவுடர் 50 கிராம், நல்லா கேட்டுக்கோங்க. குப்பைமேனி பவுடர் 50 கிராம், கருப்பு சுண்டல் 1/4 கிலோ, பச்சை பயிறு 1/4 கிலோ, கஸ்தூரி மஞ்சள் 25 கிராம், பூலாங்கிழங்கு 50 கிராம். இவ்வளோதான் ரெமெடி. இதெல்லாம் வாங்கி சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய போட்டு இவங்க எடுத்து மிக்சியிலையோ அல்லது வந்து வெளியில் அரைக்கிறாங்க இல்லையோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை அரைச்சி வச்சுக்கிட்டு குளிக்கிறாங்க இல்லையா, அப்படி குளிக்கிறப்ப அன்றாடு ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்து, நல்லா கேட்டுக்கோங்க, சந்தனம் குலைப்பது போல், பாசையே பாருங்கள், சந்தனம் குலைப்பது போல் குலைத்து பட்டும் படாமல் சந்தனம் தடவுவது போல் தடவி 1/2 மணி நேரம் ஊற விட்டால் நமன்னு பிக்கும்.
அப்படி பிக்கிறப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சாகும். சரிங்க. உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கஷாயத்தை கேட்டு வாங்கி உள்ள குடிச்சுக்கலாம். இப்படி உள்ளே வேலையே கிளீன் பண்ண கிட்டத்தட்ட 1 மண்டலம் அவங்க அந்த தேய்ச்சி குளிச்சுட்டு வர அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை இவைகள் எல்லாம் பூரணமாக குணமாகும். சரிங்க. அது மட்டும் இல்லாம முகமும் நல்லா அழகாவும் இருக்கும். இதுல அது மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு லட்சுமி கடாச்சடமும் இருக்கும். சரிங்க. யோகமாவும் இருப்பாங்க. உங்க சேனல் பேரே யோகம் தானே, பாக்குறவங்க அனுபவிக்கிறவங்க. அதனால இது ஒரு நல்ல ரெமெடி. சரிங்க. மக்கள் செஞ்சு பார்த்துக்கட்டும். சரிங்க. செய்ய முடியலையா கேட்கட்டும், சொல்லிடுவோம். சரிங்க. அடுத்த கேள்வி நம்ம பத்மா அம்மாவை அப்படியே ஆமா அவங்கள பத்தி அவங்களும் அவங்க வாயால என்னென்ன சொல்லட்டும். இல்ல அந்த அம்மாவெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடணும். வணக்கங்க ஐயா. அங்க சொல்லுமா. வாழ்க வளமுடன். என் பேர் பத்மாவதிங்க. நாங்கள் சிங்காநல்லூரில் போகர் தோல் மருத்துவ மையம் சொல்லிட்டு ஐயாவோட ஆசையில் நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தை இல்லாமை, மற்றபடிக்கு ஸ்கின் அலர்ஜி, மஞ்சக்காமாலைக்கு, குரட்டை வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாவோட கஷாயம் வந்து நானே என் கையிலேயே கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்காங்க. அது போக அங்கே மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, மகாராஷ்டிரா, சிக்கிம், பெங்களூரு, கர்நாடகா நானே வந்து மருந்து வந்து அனுப்பிச்சிருக்கேன். வர முடியாதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுவாங்க. எங்களால் வர முடியாது, இதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன் கேட்பாங்க. நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஐயாவுக்கு வந்து நீங்களோட ஸ்கின் மட்டும் அந்த கை கால் உள்ள இடத்த மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன், நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஐயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்சால் அவங்க வருவாங்க, இல்லாட்டி நாங்கள் கொரியர்லேயும் அனுப்பிட்டு இருக்கோம். ஐயாவோட ஆசையில் வந்து இது நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. முக்கியமாக இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைக்கு இந்த கஷாயத்தை நம்ம என் கையிலேயே கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கையில் ஒரு 100-200 பேர்த்துக்கு மேலே கொடுத்துருக்கோம். அதில் வந்து 100-200 பேர்ல இந்த கஷாயத்தை பத்தி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்கு. அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி, சொரியாசிஸ், மஞ்சக்காமாலைக்கு, குரட்டைக்கு, பெண்களோட பிரச்சனைக்கு எல்லாருக்குமே தீர்வா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஆபீஸ் எங்க வச்சு நடத்துறீங்க? சிங்காநல்லூர் போகர் தோல் மருத்துவ மையம் சொல்லிட்டுங்க, நெல்லை லாலா ஸ்வீட் அதுலேருந்து 3rd மேலே 1st ஃப்ளோரில் நடத்திட்டு இருக்கோம்.